வணக்கம் 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 வணக்கம். ஸோ லைக் டபுள் ஆக்குபன்சி லைக் ஒரு மாதிரி ரொம்ப கியூரியஸாக என்ன பண்ண போகிறாங்க இந்த படத்தில், என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து லைக் டைட்டில் ப்ரோமோலேருந்தே இது கிரியேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப அழகான ஒரு ஒர்க்கு என்னன்னா, தேங்க்ஸ் ப்ரோ. இல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரியாக்ஷன் ஒன்று போனீங்க, அழகான ஒர்க்கா வாட்டிட்டு. இல்ல அது டைட்டில் ப்ரோமோ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. டைட்டில் ப்ரோமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டைட்டில் ப்ரோமோ வந்து நீங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதுன்னு ஒரு சில பேர் தான் கேட்குறாங்க. அதனால அவர் வந்து ப்ரோ கேட்டார். ஓகே, லைக் அது எங்க வந்து ஜஸ்டிஃபை ஆகுது அப்படின்னா, எடிட்டாவும் சரி ப்ரீ பிளான்ட் வந்து ரொம்ப அழகா இருந்ததுனால மட்டுமே தான் அது அந்த அளவுக்கு டைலாக் டெலிவரி, அதனோட கண்டினியூட்டி ப்ளஸ் வந்து ஃப்ரேமிங்கா ஓகே நம்ம இப்படிதான் அதை வந்து அவுட்டா கொண்டு வர போறோம் அப்படிங்கிற விஷயம் தெளிவா இருந்தா மட்டும்தான் அந்த அவுட் வந்து அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபையா இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு. ஸோ அதனாலதான் வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். அந்த கிரெடிட்டை வந்து என்னோட ஆர்டிஸ்ட், விஎஃப்எக்ஸ் டீம், டிஓபி டீமுக்கு நான் கொடுக்குறேன். யா, அவங்களுக்கு தான் கொடுக்குறேன். ப்ரோ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. ஆனால் அவருக்கு தான் ப்ரோ மெயின். ஓகே, இல்லை ரஜினிகிட்ட நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். இஃப் இன் கேஸ் லைஃப்ல அதுமாதிரி சேஞ்ச் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க, லைஃப்ல இந்த அதுக்கப்புறம் மாறினீங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க. பொண்ணா பாருங்க. ஆமா, ஓகேவா? இஃப் இன் நானும் கேட்கிறேன், இஃப் இன் கேஸ் லைஃப்ல அப்படி சேஞ்ச் ஆகுறீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயம் பண்ணவே மாட்டேன், எந்தெந்த விஷயங்கள் கம்பல்சரி பண்ணுவேன்? இன்கேஸ் மாறிட்டேன்னா இது நல்லா இருக்கு ப்ரோ, நல்ல ட்விஸ்ட் இந்த கொஸ்டின்ல. என்னெல்லாம் பண்ணுவேன், என்னெல்லாம் பண்ண மாட்டேன். ஆமா, 30 நிமிஷம் அதை பத்தி உட்காந்து இல்ல இல்ல தலைவர் எதுக்கு யோசிக்கிறாருன்னா, ஐயோ நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா அது வேற மாதிரி கன்வி ஆகி பிரச்சனை ஆயிடுமா? இல்ல அப்படி கிடையாது, பண்ண மாட்டேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்லாம் தரலாம். தரலாம், எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சாரி ப்ரோ, ஒரு செகண்ட். ஓகே ஃபைன், யூ டேக் யுவர் டைம். அப்படியே இவர்கிட்ட கேட்டுனா ப்ரோ, சேம் கேள்வி. ஆமா ப்ரோ, 3 பேருக்கு அந்த கேள்வி உண்டு. டைரக்டர் சார் யோசிச்சீங்களா? முட்டாள்தனமான சில முடிவுகள் எடுக்க மாட்டேன். முட்டாள்தனமான முடிவுகளுக்குள்ள என்ன வரையறை இருக்கு? முட்டாள்தனமான என்ன சொல்ல வரீங்க? புரியல. பெண்கள் அப்ப வந்து அவங்க முட்டாள்தனமான முடிவுகள் எடுப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆப்வியஸ்லி, அதாவது நீங்க வந்து பெர்சன்டேஜ் வைஸ் நீங்க ஒரு சர்வே எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் அதிகமா முட்டாள்தனமா எமோஷனலா முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு சர்வே வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம தான் எடுப்போம். என்ன பிரச்சனைனா, இங்க லேடிஸ் யாரும் இல்ல, 4 பேருமே பாய்ஸா பேசிட்டு இருக்கனால பாத்தியா 4 பேருமே மேல் ஜாவனிஸ்டா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருவாங்க. நான் ஜாவனிஸ்டா பேசுறேன், கூட ஆப்போசிட்டா பேசுறேன். ஆனா क्वेश्चन வந்து நீங்க பொண்ணா மாறணும். ஆமா, முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்க மாட்டேன். டிப்ளமேட்டிக்கலா ஆன்சர் பண்ற மாதிரி. சரி ஓகே, முட்டாள்தனமான முடிவுகள். ஓகே, வேற என்ன விஷயங்கள் பண்ணுவீங்க? அறிவுபூர்வமான விஷயங்கள். இது என்னடா ப்ரோ, இது வரைக்கும் ஒரு 14 இன்டர்வியூல இதே क्वेश्चन ஆன்சர் பண்ணி இப்ப புதுசா என்ன சொல்றதுன்னு சொன்னாரு. ஆமா, நீங்க ஷாக் ஆயிட்டேன். நீங்க கேட்ட கேள்வியில எனக்கு வந்துட்டு எப்பா அப்படின்னு எனக்கு புரியலையே. நான் இந்த கேள்வி நல்ல கேள்வி ப்ரோ, நல்ல கேள்வி, சிறப்பான கேள்வி, சர்ப்ரைஸான கேள்வி. ஓகே சரி, நம்ம அந்த கேள்வியை விட்டு நகர்ந்து போயிடுவோம். அது கடைசியா ஆன்சர் பண்ணீங்க. ஓகேவா, அதுக்குள்ள யோசிச்சு வச்சுக்கீங்க. ஸோ ஏன் டபுள் ஆக்குபன்சி பண்ணுங்கிற ஒரு ரீசன் ஒன்று இருக்கும்ல. நான் டபுள் நிறைய படங்கள் அடுத்தடுத்து பண்ணலாம், பட் ஸ்கிரிப்டுமே இருக்கும். பட் டபுள் ஆக்குபன்சி தான் நான் மவுண்ட் பண்ணுங்கிற ரீசன் ஒன்று இருக்கணும்ல, அது என்னது? இப்போ ரீல்ஸ் கல்ச்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குல்ல. எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்டாக ஒரு கண்டென்ட் தேவைப்படுது, ஃபாஸ்ட்டாக ஒரு கண்டென்ட் தேவைப்படுது. ஒரு கண்டென்ட் ஒரு இடத்துல பார்த்துட்டாங்க அப்படின்னா அதே கண்டென்ட்டை ரீக்ரியேட் பண்ண கூட பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து டைமோ பொறுமையோ இருக்க மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு வந்து புதுசாக என்ன இருக்குது, இப்போ நம்ம புதுசாக இந்த படத்துக்கு எதுக்கு போகணும், ஸ்டார்ஸ் தாண்டி இந்த படத்தில் வந்து என்ன இருக்குது நம்ம போய் பார்க்குறதுக்கு அப்படின்றது வந்து பயங்கரமாக நாங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கோம், பயங்கரமாக நம்ம வித்தியாசமாக ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கோம், லவ்வே ஒரு மாதிரி வித்தியாசமான லவ்வாக காமிச்சிருக்கோம். அப்படிலாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம், ஒரு ஃபேண்டசி எடுத்துகிட்டு வந்து ஒரு ரியல் வேர்ல்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாகவே அந்த மாதிரி தான் கேட்குறாங்க ப்ரொடியூசர்ஸுமே. இப்போ ஒரு லவ் ஸ்டோரி வருதுனாலுமே இதில் என்ன கான்ஃப்ளிக்ட் புதுசாக இருக்குது இந்த லவ் ஸ்டோரியில், நிறைய பிரிஞ்சு போகிறாங்க, திரும்ப சேர்றாங்க, அந்த மாதிரி நிறைய அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. லவ் ஸ்டோரினா என்ன டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா, எது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இருக்குன்னா கொலை பண்ணிட்டாங்க, பட் ஆனால் வந்து அது
இவன் தான் கொலை பண்ணானான்னு கண்டுபிடிக்கிறது தான் கதைன்னா அது போர் தான் அடிக்கும். அதை எப்படி அதை பண்ண தாண்டி ஏதோ ஒண்ணு அது டாப் ஆஃப் த மைண்ட்ல வரதுனால ஸோ டிஃப்ரெண்டா இருக்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தேன் நான். ஒரு 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 ஸ்டாம்ப் ஒன்று பதிக்கணும், நம்ம தான் இனிமே வந்தா இப்படி நான் அப்படின்லாம் இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும். ஆனா நம்ம ரெகுலரா ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கணும். இது ஒரு லவ் ஸ்டோரி தான், ஆனா அதுல ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டை கொண்டு வந்து வச்சிருக்கும். அதனால என்ன நடக்குது, இப்போ அவருக்கு ஒரு பேர் இருக்கு, இவருக்கு ஒரு பேர் இருக்கு. ஸோ ஆனா 2 பேரும் 1ஆ 2ஆ அது நீங்க தான் சொல்லணும் படம் பார்த்துட்டு. அந்த மாதிரி அந்த கியூரியாசிட்டி பில்ட் ஆயிடுச்சுனால என்னதான்டா பண்ணி வச்சிருக்கீங்கன்றதுக்காக வச்சு வந்து பாப்பீங்களா, அது பில்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா அந்த கியூரியஸ் ஒன்று பில்ட் ஆயிருக்கு. ஸோ வினோத் ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஆமா தாராளமா தம்ஸ் அப் பண்ணலாம். ஆமா ஜெயிச்சிட்டோமாரா. நீங்க சொல்லுங்க ப்ரோ. கதை கேட்டதுக்கு அப்புறம் எல்லா படத்துக்கும் தனித்தனியா நம்ம ஒரு ஹோம்ஒர்க் பண்ண போறோம், ஸ்கிரிப்டை திருப்பி எடுத்து படிச்சு பார்ப்போம். இதுல நம்ம என்ன டிஃப்ரெண்டா பண்ண போறோம். ஏன்னா வினோத் வந்து பர்ஃபார்மரா நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நாங்கள் நிறைய இடத்துல என்ஜாய் பண்ணியிருக்கோம். லிட்டரலா ஒரு படமும் வந்து பார்க்கும்போது இந்த படத்துல என்ன பண்ண போறாரு. ஸோ இதில் பண்ணியாச்சு, டார்க் ஷேட் பண்ணியாச்சு, ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கக்கூடியது பண்ணியாச்சு, ப்ரூட்டலாகவும் பண்ணியாச்சு. பட் இதில் ஜாலியாக என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் ப்ரோ, இது கேரக்டர் வந்து ரொம்ப ஃபன்னான கேரக்டர், ஹியூமர் பண்ண வேண்டிய ரொமான்ஸ் இருக்கு. ஐ மீன் அஃப்கோர்ஸ் ரொமான்ஸும் இருக்கு. பட் இது ஹோல் படமே வந்து ஹியூமர் ட்ரீட்மெண்ட்ல தான் ஃபுல்லா பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ரொமான்டிக் காமெடி, பட் காமெடி தான் ட்ரீட்மெண்ட், ஓகேவா? ஸோ அது வந்து எனக்கு புதுசு, ரொம்ப புதுசு. அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்துல பண்றது ரொம்ப புதுசு. ஸோ அது செம்ம எக்ஸைட்டிங்கா இருந்தது. அண்ட் ஸ்கிரிப்ட்லயே எல்லாமே இருந்தது. அதாவது இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எப்படின்னா உட்காந்து நம்ம வந்து ஃபுல்லா ரிஹர்ஸ் பண்ணி முன்னாடியே பண்ண வேண்டிய ஸ்கிரிப்ட் கிடையாது. இதுல வந்து ஸ்கிரிப்ட்லயே ஒரு சீன்லயும் வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், அந்த சிச்சுவேஷனே காமெடியா இருக்கும். ஓகே அந்த சிச்சுவேஷன் காமெடியா இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுல போயிட்டு அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்றது. அந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணும்போது நமக்கு டக்கு என்ன வருதோ ஸ்பாட்ல நாங்க அப்படிதான் பண்ணுவோம். சிச்சுவேஷன் இருக்கு, அதுக்கு டயலாக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கும். ஆனா நாங்க அங்க போயிட்டு சரி ஓகே இந்த சிச்சுவேஷன் இப்ப இந்த டயலாக்ஸ் எல்லாமே இருக்கு, இதை எப்படி பிளே பண்ண போறோம், நான் எங்கேருந்து வர போறேன், என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு மூவ்லயும் இதை எப்படி ஹியூமர் கிரியேட் பண்ணலாம், வருதா சிரிப்பு வருதா இல்லையா அப்படின்றத பேசி நாங்க பில்ட் பண்ணி பண்ணோம். ஸோ இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். தலைவன் தான் பிரச்சனைக்கு காரணமா? எந்த பிரச்சனைக்கு இந்த படத்துல? இவரா? என் வாழ்க்கையில பிரச்சனைக்கு இவங்க காரணம். தலைவன் தான் லேப்ல இருக்காப்ல, நெத்திய போட்டு கலந்துட்டு இருக்காப்ல. இந்த சயின்டிஸ்ட்ல ஏதாவது கிருத்திர வேலை பார்த்து ப்ரோ, நான் ஓரமா போயிட்டு இருந்தேன். நல்ல இது ப்ரோ, நான் ஓரமா போயிட்டு இருந்தேன், அப்படியே போயிருக்கலாம். தேவையில்லாம இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு நானா போய் சிக்கி என் வாழ்க்கையில பிரச்சனை இவங்க, நான் பிரச்சனை ப்ரோ. நான் சொல்றேன் இவர் தான் ப்ரோ பிரச்சனை. எனக்கு இந்த படம் ஃபுல்லா இவர் தான் ப்ரோ பிரச்சனை. சோ இப்பவே 2 கான்ஃப்ளிக்ட் இருக்கு. ஆமா, இல்லாம நீங்க ஈகோ இருக்கு. 2 ஹீரோயின்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க 2 கான்ஃப்ளிக்ட் சொல்லுவாங்க. சோ இதுவே 4 கான்ஃப்ளிக்ட். இவரே அவன் பிரச்சனை சொல்லிட்டோம், நான் ஏன் பிரச்சனை சொல்றேன், இது பெரிய பிரச்சனை. நீங்க சொல்லுங்க 4 பேரை வச்சு அந்த பிரச்சனையை சமாளிச்சது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு சார். ப்ரோ ஜாலியா பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு போறாங்க. பிரச்சனையான படம் கிடையாது. ஆமா, அதுல எங்க பிரச்சனை பார்த்து நீங்க சிரிக்கலாம் கண்டிப்பா. நைஸ். தலைவர் வந்து டிவியை திறந்தாலே தலைவர் தான். அந்த சவுண்ட் பேட் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரோ செம்மையா சொல்றீங்க ப்ரோ. இப்ப நீங்க பண்ணும். ஆமா, நான் என்னன்னா இவங்க பேரை பாக்குறதுக்காகவே அந்த ஆடை பார்ப்பேன். இல்ல ஆடுக்காக கேட்டுச்சு. இல்ல 2 பேருக்காகவும் தான். டிவில பாத்தீங்களா, தியேட்டர்ல பாத்தீங்களா? நான் தியேட்டர்ல பார்த்தேன். அப்படியா? நான் டிவில பார்த்தேன், மொபைல்ல பார்த்தேன். எனக்கு டிவில பார்க்கவே முடியல. யூடியூப் போடுங்க, யூடியூப் போட்டாலே ப்ரோ. நான் இன்னைக்கு இருக்கிற ஆட் நான் பார்த்ததே இல்ல. வெறும் தியேட்டர்ல ஒரே பிரீமியம் யூஸ் பண்றீங்களா? என்ன ப்ரோ கடந்து போகும் ஆடே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. 49 rupees ப்ரோ, ரொம்ப worth it ப்ரோ. ஸோ இதுக்குள்ள வருவோம். லைக் இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன், ஸோ அதுல வந்து ரொம்ப அழகான ஒரு ஃபேன் பேஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ டபுள் ஆக்குபன்சில என்னவா எதிர்பார்க்கலாம்? ரஜினியா எதிர்பார்க்க போறோம், அது பதில் கிடையாது, அது தெரிஞ்சிருச்சு அதுலயே. அதை தாண்டி ஒரு விஷயம் கியூரியஸா இருக்கும்ல. ஃபேன் பேஸ்லாம் ஹோல்ட் பண்ணல ப்ரோ. வந்துட்டு ஆதித்ய ரோல் இல்ல அது லக்கி. அந்த ஃபர்ஸ்ட் 15 minutes வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சுன்னு.
அதுலேருந்து நீங்கள் இதை கம்பேர் பண்ணி இது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டான ப்ராஜெக்ட். ஸோ அஸ்வின் ப்ரோ எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னா கதையை வந்துட்டு இந்த படத்தில் ஒரு ஆக்டர் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சிருக்காரு. ஆக்ஷன், ரொமான்ஸ், காமெடி, மல்டிபிள் வேறு வேறு லேயர்டு எமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணது வந்துட்டு ஐ திங்க் அது கண்டிப்பாக பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஃபன்னான ஆக்ஷன் இருக்குது, ஆனால் வந்து ஒரு எவ்வளோ யூனிக்காக, எவ்வளோ கோர்க்கியாக, எவ்வளோ காமெடியாக ஒரு ஆக்ஷன் இருக்க முடியுமோ அவ்வளோ காமெடியாக நம்ம எடுத்திருக்கோம். ரொம்ப ஃபன்னான யூனிக் ட்விஸ்டோட இருக்குது. ரொமான்ஸ் சேம், இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்க முடியுமோ அதே டைமில் ரெண்டு பேரோட ரொமான்ஸும் வந்துட்டு ஒரு கோர்க்கியான ஒரு எல்லாத்துலேயும் ஒரு யூனிக் மேட்டர் இருக்குது ப்ரோ. எல்லா விஷயத்துலையும் ஒரு டிஃப்ரென்ஸோட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ கேரக்டர் வந்துட்டு நான் ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக ஆடியன்ஸும் பார்க்கும்போது வந்து ஒரு ஏதோ ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். இது நீங்கள் சடனாக நீங்கள் வந்துட்டு ஐஸ்கிரீம் கடையில் போயிட்டு ஜாமுன், பிளாக் கரண்ட், டார்க் சாக்லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் நம்ம தருவோம். ஜாமுன், பிளாக் கரண்ட், சாக்லேட். ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூ ஃப்ளேவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இதுல இருக்கு. சூப்பர் சூப்பர். சண்டை காட்சிகளா இருக்கா? ஏன்னா ஆக்ஷன் சண்டை காட்சிகள் இருக்கு. ரெண்டு சண்டை காட்சி, ரெண்டு செட் பீசஸ் இருக்கு. படத்துல சண்டை நிறைய நடக்கும், ஆனா சண்டை காட்சிகள் வந்து ரெண்டு செட் பீசஸ் இருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சக்தி சரவணன் மாஸ்டர் பயங்கரமா பண்ணிருக்காரு. அது எதுவுமே என்னால இப்ப ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. But I can tell you this. அந்த சண்டை காட்சி ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாள் நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நான் இல்ல அந்த சண்டை காட்சியில வந்து ப்ரோ என்ன தெரியுமா ஷூட் பண்ணோம் அப்படின்ட்டு எனக்கு வந்து அப்படி உட்காந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்டோட ப்ரோ அது பண்ணோம் ப்ரோ, இந்த ஷாட் இப்படி பண்ணோம் ப்ரோ, அவ்வளோ எக்ஸைட்மெண்டோட எனக்கு சொல்லிட்டு நான் யோசிச்சு கூட பார்க்கல ப்ரோ. இவர் என்கிட்ட நரேஷன்ல சொன்னாரு, இதுதான் ப்ரோ சிச்சுவேஷன் ப்ரோ, இந்த சிச்சுவேஷன் சூப்பரா இருக்கு ப்ரோ, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எப்படியா அப்படி அதுலேயே ஒரு எக்ஸைட்மெண்ட். அந்த எக்ஸைட்மெண்ட் தாண்டி நம்ம ஃபைட் மாஸ்டர் கிட்ட எடுத்துட்டு போயிட்டோம். சக்தி சரவணன் மாஸ்டர் வந்துட்டு ஜில்ஜங் ஜக் 10 தலை எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரும் ரொம்ப ஒரு கிரேசியான ஃபெலோ. அவர் வந்துட்டு அஸ்வின் வந்துட்டு அவர் செட்ல ஒரு கொடுப்பாரு ப்ரோ, மேத்ஸ் சயின்டிஸ்ட் மாதிரி தெரியும். இங்க வினோத் ப்ரோ இதே வந்து ஒரு மேத்ஸ் சயின்டிஸ்டா இருந்தா எப்படி, அதான் அஸ்வின் ப்ரோ. அந்த மேத்ஸ் சயின்டிஸ்டோட ஒரு பாஸ் இருப்பார்ல, அதோட மேட்டர் அதுதான் வந்துட்டு சக்தி சரவணன் மாஸ்டர். நம்ம ஒண்ணு கொடுத்தோம்னா அவர் ஒண்ணு கொடுத்த அந்த மாதிரி ரெண்டு சண்டை காட்சிகளும் பயங்கர யூனிக்கா இருக்கும். ரொம்ப எக்ஸைட் ஆகி பண்ணாரு, அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாரு. தலைவா இது ஒண்ணு பண்ணும் தலைவா, நான் பண்ற தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டண்ட்மேன் கூட ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா ஏன் ஹாப்பியா இருந்தாங்கன்னு நீங்க வந்து படத்தை தெரியும். 2 வருஷத்துக்கு ஹாப்பியா இருந்தாங்க. ஒரு விஷயம் என்னதுன்னா என்ன சொல்ல முடியும்னா அவங்களுக்கும் ரொம்ப ஒரு ரஜினியா மாதிரி சண்டை போட்டதா இல்ல கிடையாது. இதுல வந்துட்டு நான் தலைவர் சூப்பர் ஐடியா ப்ரோ அவருக்கு ஐடியா தராதீங்க ப்ரோ. ஆல்ரெடி 2 ஸ்கிரிப்ட் அவர் முடிக்கணும். அப்படியா? சூப்பர் 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 ப்ரோ. இல்ல தலைவா, ஆனா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் ரெடியா இருக்கு. நீங்க கண்டிப்பா நோ சொல்ல மாட்டீங்க. நான் பதிவு பண்றேன், ஒரு இன்டர்வியூல இதை பதிவு பண்றேன். பண்ணீங்க மேனிஃபெஸ்டேஷன். தலைவா சீரியஸா சொல்றேன். லைக் இந்த படம் ப்ரொமோஷன்லாம் தாண்டி இந்த படம் ஏன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா, அஃப்கோர்ஸ் வி நீட் ஹீரோஸ். நிறைய ஹீரோஸ் வந்து நம்மளுக்கு வேணும். நிறைய கதைகளை கன்சியூம் பண்ற ஆடியன்ஸ் வந்து அந்த கதைகள் ஜெயிச்சாதான் அந்த மாதிரியான கதை எடுக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகே நம்ம பண்ணலாம், இந்த படம் ஜெயிச்சிருக்குல்ல, ப்ரொடியூசருக்கும் அந்த ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ அதனாலேயே இந்த படம் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வச்சுங்களேன். லைக் நீங்க சொல்லுங்க, ஒரு லைக் ஃபீமேலா மாறும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில எமோஷன்ஸ், ரொம்ப கோரான ஒரு எமோஷன்ஸ் இருக்கும்ல, அதை இந்த படத்துல எதிர்பார்க்கலாமா? இல்ல ப்ரோ, நான் வந்து நான் ஃபீமேலா மாறல ப்ரோ. தெரியும். ஒண்ணு நான் ஃபீமேலோட வேர்ல்டுக்கு போலாம். நீங்க இப்ப இந்த படம் என்னன்னு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? நான் எதுக்கு இந்த ட்ரெஸ்ல இருக்கேன்னு நினைக்கிறீங்க? அதான் மாறிட்டீங்க. மாறிட்டேன். ஆனா நான் இவங்களா மாறல. ஸோ நான் பொண்ணா மாறல, நான் நானா தான் இன்னும் இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு எங்கேயுமே ஒரு ஃபீமேலோட இமோஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வரல. கரெக்டாக சொல்றேன்னா ப்ரோ ஸ்பாயில் பண்ணாம சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான விஷயம் தான் போல. ஒன்றும் இல்லை, நான் இவங்களா மாறல. நான் இவங்களோட விஷயத்துல எங்கேயோ மாறி இருக்கேன். இவங்க உலகத்துக்கு மாறி இருக்கலாம், இவங்களோட துணிக்கு மட்டும் நான் மாறலாம், என்னன்னாலும் மாறலாம். ஆனா நான் பேசிக்கலி இந்த ட்ரெஸ்ல இருக்கேன், அவ்வளவுதான். நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல.
ஓகே ப்ரோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி ப்ரோ எழுதுனீங்க? ஏன்னா லாஜிக்கலா நிறைய விஷயங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணும்போதே ஒரு ஆக்சுவலி சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து ஒரு சேஃப் ஜோன், அட் த சேம் டைம் ரொம்ப ரிஸ்கான ஒரு ஜோனும் கூட. ஃபிக்ஷனா இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிடலாம், லாஜிக் பார்க்கணுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அது எப்படி நீங்க? அது நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம், பட் ஆனா ரொம்ப இன்டெப்தா உட்காந்து அதை உட்காந்து டுவெல் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி அதை உட்காந்து அப்படி பாக்குற அளவுக்குலாம் யாருக்குமே டைம் இருக்காது. பாட்டு படம் போற பேஸ்க்கு பாட்டு கிடையாது இல்ல 24 frames per second தான் போகும். பட் ஆனா வந்து அந்த அந்த பேஸ்ல உங்களுக்கு அவ்வளவு யோசிக்கணும்லாம் தோணாது. ஏன் இப்படி நடக்குது, இதனாலதான் நடக்குது, சோ இது நடந்ததுனால என்ன நடக்குது இந்த லைஃப்லன்றது தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா. படத்துல என்னதான் நடக்குது? நிறைய நடக்குது. ஓகே, அவரு திடீர்னு இப்படி நடப்பாரு, திடீர்னு இப்படி நடப்பாரு, ஆனா வேற மாதிரி நடப்பாரு. அவங்க வருவாங்க, ரேஷ்மா இப்படி நடப்பாங்க, இப்படி நடப்பாங்க. திடீர்னு பார்த்தா பிரியா சம்யுக்தா வந்துருவாங்க, சம்பந்தமே இல்லாம கார்த்திக்ன்ற வினோத் கிஷன் உள்ள வருவாரு. சோ இந்த மாதிரி நிறைய வந்து நடந்திருக்கு. இது இல்லாம விடிவி கணேஷ் வேற வந்து நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாரு. சோ அதனால வந்து இதெல்லாம் நடக்கிவிடும். நைஸ் 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 ப்ரோ. லைக் உங்களுடைய லைக் இன்ஸ்டா பேஜ் நான் பார்க்கும்போது ஏன் இவ்வளவு சாக்க வரீங்க? மெயின்டெய்னே பண்றது ஐயோ பாத்துட்டீங்களா? இல்ல நான் இப்ப ரீசெண்டா பார்த்தேன். நான் பார்க்கும்போது பயப்படாதீங்க, நான் ஹேக் பண்ணாதான் உள்ள நேரம்னு பார்க்க முடியும், நார்மலா பார்த்தா தெரியாது. 4 தடவை ஹேக் பண்ணிட்டாங்க, அதனாலதான் கேக்குறேன். சரி ஓகே ஃபைன். லைக் ஜிவிஎம் சாரோட இது துருவ நட்சத்திரம், எனக்கு இதெல்லாம் போட்டு எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. துருவ நட்சத்திரம்ல நான் வந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணிருந்தேன். துருவ நட்சத்திரம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடும். இட்ஸ் கௌதம் வாசுதேவ் மேனன் ஃபில்ம். ஓகே, எனக்கு அதை பற்றின ஒரு விஷயம் ஒன்று. ரீசெண்டாக படம் லைக் இப்போ ரிலீஸ்க்காக திரும்பி படம் பார்த்தவங்களுடைய வேர்ட்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது முன்னாடி எடுத்த படம் மாதிரி தெரியல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸ் வந்து லைக் வந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், ஒர்க் பண்ணனால கேட்குறேன். 100% படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அது வந்து எவ்வளோ இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் தெரியாது. பயங்கர ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், பயங்கரமா இருக்கும் ப்ரோ. துருவ நட்சத்திரம் வந்துடும். சூப்பர் சூப்பர். ஜிவிஎம் சாரோட சாயல் எங்கேயாவது இதுல எதிர்பார்க்கலாமா? லைக் இந்த 100% ப்ரோ, 100% எதிர்பார்க்கலாம். 100%. ஓகே, அவர் ரொமான்ஸ் வந்துட்டு சார் மாதிரி தான் அப்படியா? நான் வந்துட்டு எதுக்கு சொல்றேன்னா, நான் எதுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, நிறைய டைலாக்ஸ், ரொமான்டிக் டைலாக்ஸ் நான் படிச்சுட்டு ஒரு வாட்டி நம்ம சீன் போடுற மாதிரி ரிஹர்ஸ் பண்ணுவோம். அவர் வந்து ஜோன்ல தான் இருக்கு. போனாலே ப்ளூ சட்டை கையில காப்பு. நான் விடிவி சார் சொல்றது நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, ஷார்ட் முடிச்சுட்டு சொன்னாரு, அஸ்வின் யூ ஆர் a mix of சுந்தர்சி and கௌதம் மேனன். சரியான, அதுதான் ப்ரோ பெஸ்ட் வே டு டிஸ்கிரைப். ஆனா அஸ்வின் ப்ரோ தான், அது அவரோட ஓன் ஸ்டைல். பட் ரொமான்ஸ்ல வந்துட்டு அவருக்கு தெரியாமலே நடக்குது ப்ரோ. இது அவருக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணல, அவருக்கு தெரியாம அது வருது. ஆட்டோமேட்டிக்கா சில லைன்ஸ்லாம் வந்துட்டு இல்ல போலாம் அந்த மாதிரிலாம். ஆக்சுவலா லைக் ஜிவிஎம் சாரோட படங்கள் பார்த்துட்டு நம்ம ஏதோ ஒன்று எழுதுறோம் அப்படின்னா நம்மள அறியாமலே சில விஷயங்கள்லாம் உள்ள வரும் தான். அப்படி அதை மாற்ற முடியாது. இல்ல நான் அவரோட ஏடியா ஒர்க் பண்ணல, ஆக்சுவலி ஈபியா ஒர்க் பண்ணும்போது அவரு டைரக்ட் பண்ற ஸ்டைல் வந்து பயங்கரமா ரொம்ப பிடிக்கும். தூரத்துல இருந்து நம்ம நிறைய அப்சர்வ், ஏன்னா ஏடிஸ் வந்து துருன்னு ஓடிட்டு இருப்பாங்க, அங்க அதை பாருங்க இதை பாருங்க அதை பாருங்க. அது ஜென்ரலா திட்டலாம் மாட்டாரு, எல்லாம் கரெக்டா ஆர்டர்ல இருக்கான்னு பார்த்துட்டு அவரு அங்க போய் நின்று ஒரு செகண்ட் அவரா ஸ்டேஜ் பண்ணிட்டு வந்து இங்க இருந்து ஒன்று பண்ணுவார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த செகண்ட் வரைக்கும் ஸ்டேஜிங் அப்படிதான் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா திடீர்னு வந்து கேமரா இங்க வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் ஒன்று, அது நிறைய கத்துக்கிட்டேன் தூரத்துல இருந்து. அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நான் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அவர் வந்து என்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஜென்ரலாக தான் இருக்கும். இந்த மாதிரிடா, இந்த மாதிரி வந்து இந்த டைலாக்ஸ் ஆல்ரெடி பார்க்கலாமா, நீ எப்படி பேசுவோம், ஒரு டைலாக் பேசி காமிப்போம், வந்துடும், ஓகே பண்ணுவோம். அதுக்கப்புறம் முடிச்சு திரும்ப பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது, நான் வந்து ஒரு ஜிவிஎம் வேர்ல்டுல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அது அவர் எனக்கு இன்ஸ்ட்ரக்ட்லாம் பண்ணல. அவர் இந்த மாதிரி பேசி, இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. ஆனா எனக்கு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது தெரியுது, ஆமா நான் ஜிவிஎம் வேர்ல்டுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி பண்ணிருக்கேன் அப்படின்னு. அது அந்த வைப் அவர் அது கிரியேட் பண்ற அட்மாஸ்பியர், அந்த வைப்ல நம்மளே தானே அதுக்குள்ள போயிடுவோம். சூப்பர். சின்ன ஒரு பிளைண்ட் ரேங்கிங் ஒன்று போவோம். ராகிங்கா? ராகிங் இல்ல, ரேங்கிங். ஓகேவா? 3 பேருக்கும் காமனானதுதான் ஜிவிஎம் சாருடைய படத்துடைய பிளைண்ட் ரேங்கிங்.
ஏன் நம்ம ஜிவிஎம் சார் போறோம்? ஏன்னா நீங்க பாலா பூசணி சார் போட்டிருக்கீங்க, நான் போறோம். காஃபு போட்டிருக்கேன். ப்ரோ ஆக்சுவலா நம்ம 3 பேர் ஜிஎம்ஸோட ஒர்க் பண்ணிருக்கோம், அதான் காமன். கேளுங்க. என்னை நோக்கி பாயும் தோட்டா லாஸ்ட் நம்பர் என்னது? லாஸ்ட் ப்ரோ 1ல இருந்து 10க்குள்ள 10 வரைக்கும். ஓகே. இல்ல அப்படிதான் சொல்லணுமா? இப்ப நீங்க என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படின்னா நான் அதுல இருந்து கடைசி தோட்டா அப்படின்னு சொல்லலாமா? இல்ல 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 இப்ப நான் படம் தான் வந்து கன்ஃபியூஸா இருக்கு, நான் என்ட்ரிவே கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கேன். இட்ஸ் a very safe answer. இல்ல 10. 10. அது இல்ல இப்ப எனக்கு புரியல. அதாவது நீங்க 10 படம் சொல்றீங்க, நாங்க அந்த 10 படத்தை ரேங்க் பண்ணுவோம். ஆமா ஆமா, இல்ல 10ல எவ்வளவு மார்க் நீங்க கொடுப்பீங்க அப்படி 10 படத்தை சொல்லுவோம். 10 படத்தை அந்த 1ல இருந்து 10க்குள்ள இருக்கக்கூடிய Place நம்பர்ல பண்ணணும். பிளேஸ் பண்ணணும். ஓகே 10. 10. ஓகே 10. நீங்க அதெல்லாம் தெரியல. 10 ஓகே ப்ரோ 9. 9. வெந்து தணிந்தது காடு 6. 6 என்று யாரு பாருங்க. சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப பிடிச்ச படம். பட் நீங்க அடுத்த வரப்போற படம் பேர்லாம் யோசிச்சு எவ்வளவு கொடுக்குறது யோசிக்கிறேன். யோசிங்க மறக்குமா நெஞ்சம். 5. 5. 6. 6. சார் சாரி சார், இது வந்து டாப் ஆஃப் த மைண்ட்ல எனக்கு வருது சார். நீங்க ரொம்ப லாஜிக்கலா இருக்கு ப்ரோ அவரோட 10 படங்கள தான் நம்ம வந்து அடுத்து வருது. ஜோஷ்வா 10. ஆ 10. 10. ஆக்சுவலா மாத்த முடியாதுல ப்ரோ. இல்ல 10 or 9 மாத்த முடியாதா? நான் அதான் சார் 9. அப்போ நீங்க 9. 9. ஓகே நீங்க சாய் அந்த படம் ஜாஷ்வா. படம் பார்க்கல அப்ப 10. நீங்க ஆல்ரெடி 10 கொடுத்துட்டீங்க. 10 கொடுத்துட்டாங்க. ஆமா நீங்க 9 தான் தரணும். அப்ப அந்த 9க்கு வச்சிட்டு இத 10 வச்சு நான் படம் பார்த்தேன். அதான் பண்ண முடியாதுல்ல, பிளைண்ட் ரேங்கிங். அந்த அப்ப நீங்க 10 படத்தை காமிச்சீங்கன்னா நாங்க அப்படிலாம் கிடையாது, அதுவும் blind ranking. ஸ்வாப்பிங்லாம் டபுள் அவுட் பிக்ஸிங் அடுத்து வருது பாருங்க, நல்ல அருமையான ஒரு படம், அச்சம் என்பது மடமையிடம். 8. 8. ஓகே ப்ரோ 8. அவனுக்கு 5. 5. அச்சம் என்பது மடமையிடம் உங்களுக்கு வீட்டுக்கே விடுவோம் கச்சா. ஆமா ப்ரோ, எனக்கு அது ஒர்க் ஆச்சு. என்ன எறிந்தான்? 2. என்னோட ஆன்சரும் சந்தோஷ் ஆன்சரும் ஒன்னாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2. ஓகே 2. நீங்க ப்ரோ? எனக்கு 5 கொடுக்கணும் இருக்கு. சரி ஓகே 6. 6. ஓகே நீதானே என் பொன் வசந்தம். 1. 4. ஐ லைக் நீதானே என் பொன் வசந்தம். ராஜா சார் வந்து காதுல ஏறி பாடுவாரு பாருங்க, முடிஞ்சு. 1. நீங்க? 4. சார் நடுநிசி நாய்கள் சார், நடுநிசி நாய்கள் ஒரு தங்கம். 5. Oh, I was already occupied. ஆமா. 4 and 5. 6. 6. நீங்க 6 ஆமா சொல்லுங்க. 6 சொல்லிட்டீங்க நீங்க. நீங்க correct. சொல்லிட்டீங்க. நீங்க 5 தான் சொல்ல நினைக்கிறேன். நீங்க நீங்க 5 5 சொல்லிட்டேன். 7. 7. நடுநிசி நாய்களுக்கு 7 ஒரு அண்டர்ரேட்டட் ஜெம் அது. I know. பட் ஆனா எனக்கு ஸ்பேஸ் இல்லையா கொடுக்கிறதுக்கு. ஓகே நீங்க 6. 6. இப்ப வருது பாருங்க, பச்சை கிளி முத்துச்சரம். 4. 4. கரு கரு விழிகளை யோசிச்சிருக்கீங்க. கரு கரு விழிகளை அந்த அந்த பீட் வரும் பாத்தீங்களா, அப்பவே வந்து அதுக்கெல்லாம் நம்ம வந்து கொடுத்தணும். ஐயோ 1 2 3 நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிட்டதுனால 7. 7. ஆமா, எனக்கு ஒரு வழி இல்ல. வேட்டையாடி விளையாடு, காக்க காக்க, ஓகேவா, வாரணம் ஆயிரம், ஓகேவா, விண்ணை தாண்டி வருவாயா. ஐயோ நீங்க என்ன யோசிச்சீங்கன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட மின்னலே வா. எனக்கு ஆனா நம்பர்ஸும் ஞாபகம் இல்லை. எனக்கு இது 1 2 3 4ல வேணுமே. ஒரு ஒயிட் போர்டுனா வந்து காக்க காக்க 1. காக்க காக்க 1. வேட்டையாடி விளையாடு 2. வேட்டையாடி விளையாடு 2. விண்ணை தாண்டி வருவாயா 3. விண்ணை தாண்டி வருவாயா 3. ஓகே காக்க காக்க வேட்டையாடு விளையாடு. அத காக்க 1 and 2. 1 and 2. இப்ப ஓகே 3 and 8 வந்து நீங்க யூ ஆஸ்கிங் மீ டு சூஸ் பிட்வீன் வாரணம் ஆயிரம் அண்ட் விடிவி. என்ன பண்றது? என்ன பண்றது சொல்லணும். ஜெசியா மேக்னாவா? We made love daddy. I need this daddy. தலைவன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதுல இருந்தா ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சாங்க. அஃப்கோர்ஸ் நீங்களும் அப்படி பேர்ந்திருக்கலாம். நியாயா. பட் ஓகே இப்போ எப்படி சூஸ் பண்ணது தெரியல. பட் ஐ சூஸ் வாரணம் ஆயிரம். 3. For 3. 4 எனக்கு வேணும். பட் நீங்க இல்லைன்றதுனால உங்களால வந்து இப்ப வேற வழி இல்லாம நீங்க சொன்னதுனால உங்க பேரை வச்சு நான் வந்து இது 8ல வைக்கிறேன்.
டிடிவி உங்களால நாள தளபதி ப்ரோ நீங்க எல்லாம் இதுவும் தளபதி சொல்லி வந்து அவர் படம் இல்லையே. இல்ல சாரி சாரி நீங்க படம் சொல்லுங்க ப்ரோ. அதான் சொல்லிட்டேன் இல்ல இல்ல எனக்கு 4 படமும் சொல்லுங்க. நான் இப்போ ரேங்க் பண்ணி சொல்லிடுறேன். 1 2 3 4 5 சொல்லிடுறேன். அது எந்த நம்பர் ஃப்ரீயா இருக்கோ அந்த கேட்டகரிக்கு போயிட்டோம். ஏன்னா நான் வாயால சொல்ல முடியாது நம்பர் 8 இந்த படம் சொல்ல முடியாது. அப்படிலாம் கிடையாது சொல்லுவோம். நீங்க சொல்லுங்க என்னென்ன படம்லாம் இருக்கு? காக்க 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 காக்க, வேட்டையாடு விளையாடு, வேட்டையாடு விளையாடு, வாரணமாயிரம், வாரணமாயிரம், விண்ணை தாண்டி வருது. அந்த ஆர்டர்ல தான் ப்ரோ. காக்க காக்க நம்பர் 1, காக்க இது என்ன எத்தனை நம்பர் 1 நீ தானே இந்த பொண்ணு வருஷம் நம்பர் இல்ல இல்ல கொடுத்தாச்சு. இப்போ எங்கெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ இப்போ 3 4 5 என்ன நம்பர் இருக்கோ அதுல அந்த ஆர்டர்ல அந்த ஆர்டர் அப்படி அந்த ஆர்டர்ல அவ்வளவுதான். சரி ரைட்டு சேஃபா விளையாடுறீங்க. டன். ஸோ அதுதான் ஃபைன். எகெயின் டபுள் ஆக்குபன்சி. இந்த படம் என்ன நினைச்சு நம்ம எடுத்தோமோ அது மாதிரியே போய் மக்கள்கிட்ட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வானவில் டிவி சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டினோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். லைக் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்லையுமே மேல் அண்ட் ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல மாறுவீங்க அப்படின்னா லவ் அப்படிங்கிறத எப்படி பார்ப்பீங்க? ஒரு ஃபீமேலாக இருந்தால் எப்படி பார்ப்பீங்க, ஒரு மேலாக இருந்தால் எப்படி பார்ப்பீங்க? லைக் இந்த வேர்ட்ஸ் ரெண்டு ஜென்டரும் எப்போ லவ் ஒரே மாதிரி பாக்குறாங்களோ அப்போதான் ஒர்க் ஆகும். என்ன டிப்ளமேட்டிக்கா அப்படியே டிப்ளமேட்டிக் இல்ல, லாஜிக்கல். ஓகே லாஜிக்கலா அதான் ட்ரூத். அப்படிதான். இப்போ 2 பேர் வந்து 2 ஜெண்டருக்கு மட்டும் கிடையாது. எனி பீப்புள் எனி டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எனி லவ்வாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒரே விதத்தில் அதை அப்ரோச் பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். ஒருத்தங்க ஒரு மாதிரி இது என்னால் பண்ண முடியாது அது பண்ண முடியாது, இன்னொருத்தங்களுக்கு எல்லாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். 2 பேரும் புரிஞ்சு பேசி கம்யூனிகேட் பண்ணி ஒரே லவ்க்கு தேடி போனாதான் அந்த லவ் ஒர்க் ஆகும். ஐ மீன் எக்ஸாக்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது வந்து லைக் வாட் டு சே யூ ஷேரிங் யுவர் லைஃப் வித் அனதர் இண்டிவிஜுவல், ஷேரிங் யுவர் ஹோல் லைஃப் வித் அனதர் இண்டிவிஜுவல். இது ரெண்டும் தனி இண்டிவிஜுவல்ஸ்ன்றது ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்கும். 2 பேரும் ஒன்று கிடையாது, 2 பேரும் தனி இண்டிவிஜுவல் ஷேரிங் யுவர் லைஃப். அதுதான். ஸோ அந்த ஈக்குவலான ரெஸ்பெக்டும் ஈக்குவலான கேரும் ஈக்குவலான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும். ஸோ அது எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் இது இருக்கணும். நீங்கள் 2 பேரும் வேற எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம், அதாவது ஒரே மாதிரி ஆட்களாக இருக்க தேவையில்லை. நீங்கள் வேற மாதிரி கேரக்டர் வைஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கலாம். பட் இந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும். ரைட்டு சார். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதில் ரெடி பண்ணுறாப்புல உள்ள 2 ஜெண்டர்லையுமே ஐ திங்க் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் லவ், எண்ட்ஸ் வித் லவ். நடுவில் வந்து நிறையா இருக்கு. அதை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக வந்து 2 பேருமே எடுத்துக்கூடாது. அது நடக்கலைனாலே ஐ திங்க் half ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் அ கப்புள் இஸ் சால்வ்டுன்னு நினைக்கிறேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உப்பு தின்னு தண்ணி குடிச்சு நான் சொல்றேன்யா. சூப்பர். ஸோ நம்மளுடைய ரிலீஸ் டேட்டை ரஜினியாவே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரஜினியாவே. ஹாய் கைஸ், நான் ஒரு பார்டெண்டர். 6 மணிக்கு அப்புறம் எனக்கு ஷிஃப்ட் ஆரம்பிச்சிடும். அண்ட் என்னோட பாருக்கு வந்து நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட லைஃப் ஆஸ் ரஜினி தியேட்டர்ஸில் ஜூன் 12 அன்னைக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி தான் கொடுப்பீங்களா? பாருக்கு. ஆமாம், பார் பட்ஜெட் என்னென்ன இருக்கோ அதுதான் நல்லா தர முடியும். சயின்டிஸ்ட் இல்லையா? நான் சயின்டிஸ்டா சொல்லுங்க. சயின்டிஸ்டா? சயின்டிஸ்ட் எனக்கு சயின்டிஸ்ட் கேட்டுச்சு ப்ரோ. தப்பு கிடையாது. டபுள் ஆக்குபன்சி கைஸ் ஜூன் 12 ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி என்னென்னத்தையோ கலந்து எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சு ஒரு பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஜூன் 12 தியேட்டருக்கு வாங்க ப்ளீஸ். சூப்பர். நைஸ். ரொம்ப நன்றி. அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிளான டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. உங்களுக்கும் தேங்க்ஸ் ப்ரோ. நல்ல ஃபன்னா இருந்துச்சு. நன்றி. உங்களுக்கும் தேங்க்ஸ். நீங்க போட்டு கொடுத்ததுக்கு உங்களுக்கு. தேங்க்யூ.